Hello guys, welcome to Sledge Squad. Hi Madhu, hi Praju. Hello, hi. Hi, Priti bro. Hi, Prajwal. Hi, Hi, Madhu. hi. Another bottom of the table team, டாப்ல இருக்கிற டீமை தூக்கிடுச்சு. இந்த ஐபிஎல் ஃபுல்லா சர்ப்ரைசஸ் எப்போ முடியும்னு தெரியல. லாஸ்ட் டே வரைக்கும் சர்ப்ரைஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல். இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். மும்பை ஜெயிக்குது, எல்எஸ்ஜி ஜெயிக்குது, இப்போ கேகேஆர் ஜெயிச்சிருச்சு. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. டிசி வேற இருக்கு ஆர்ஆர் கூட. அகைன் அனதர் பாட்டம் டு மேல என்ன ஆகும்னு தெரியல. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். Things are getting interesting all of a sudden. So let's start, guys. Another 470 run match. செம்ம மேட்ச். 1 month ஆச்சு கேகேஆர் மேட்ச் அடி கல்கட்டாக்கு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமா இவ்வளவு பெரிய ஒரு பேட்டிங் ட்ராக்கை கொடுத்து ஜிடியோட bowling ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. செம்ம ஸ்ட்ராட்டஜி. வாட் யூ கைஸ் have to say? Initial thoughts, guys. ஸோ லைக் ஆஸ் யூஷுவல் நேற்று நான் இம்பாக்ட்ஃபுல்லாக யார் ஆடுவாங்கன்னு சொன்னப்போ நான் ஃபின்னால நான் பிக் பண்ணேன். ஸோ அவன் பண்ண அந்த சம்பவம் தான் அந்த ஸ்கோர் அவ்வளோ பெருசாக போய் நின்னதுக்கு காரணம். அவங்க கூட நம்ம ரகுவன்ஷி கூட ஒரு நல்ல இன்னிங்ஸ் நாக் ஆடினான். ஸோ ஓவராலாக இன்னைக்கு பேட்டிங் பிச்சுன்றதுனாலையும் அண்ட் லைக் அந்த மாதிரி அந்த சிக்ஸஸ் ஃபோர்ஸ் எல்லாம் போகிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ கேகேஆர் மாதிரி டீம் அப்போ நம்ம கேகேஆரா அப்படின்றப்போ ஓகே ஜெயிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் இன்னைக்கு அவங்க ஆடின விதம் நாங்களும் ஜெயிக்குவோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இனி போக 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 அவங்க என்னது அவங்க லைக் போலிங்ல கூட பத்திரானாவை கூட உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்க இன்னைக்கு. பட் அது நெக்ஸ்ட் மேட்சஸ்ல கூட அவனை ஆட வைக்குவாங்கன்னு தான் தோணுது. இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ன வேணா ஆகலாம். கீழே இந்த கேஆர் கூட டெல்ல வந்துட்டுக்குதுன்னு தோணுது. Yeah, Madhu, your initial thoughts. Bro, இன்னைக்கு overall match பார்த்தா bro, as predicted, I know I went on selecting. I mean, ஏன்னா Raghuvanshi, looking at his last previous matches, he has improved a lot, and you know he's playing that professional. He's taking that the seriousness. I mean, rather than talking seriousness, he's taking that as a what is that word? The word not covered. So அந்த பொசிஷன்ல ஆடுறான்னா அவன் அந்த டீமை he's making his team to put it in a decent order. நீ சொன்ன மாதிரியே கேகேஆர் பேட்டிங் பத்தி நோ டவுட். there's no doubt to talk about கேகேஆர். வீக்னஸ் என்னன்னா போலிங். பட் இன்னைக்கு மேட்ச்ல கேப்டன்சி about 3 overs. Seriously, 16th over நரேன் ஊத்தா அங்கே போச்சு. ஐ திங்க் நரேன் டாக்கிங் அபவுட் நரேன் சிபிஎல்ல கேன்பரி ப்ரீமியம்லாம் பாஸ் ஆயிருந்தாங்க. அங்கே கூட பாஸ் தான் ஆகும். பட் ஏதோ பிடிக்க மாட்டான்னு நினைச்சேன். பார்த்தா கில்லு அவுட் பண்ணான். அதுக்கப்புறமா தியாகி வந்தா அவ கொஞ்சம் தியாகம் பண்ணான். ஒரு 10-20 ரன் ஏதோ கொடுத்தா தியாகி லாஸ்ட் அந்த 18th ஓவர்ல 17th ஓவர்ல. அதுக்கப்புறமா சிவம் துபே, அப்புறமா லாஸ்ட் ஓவர் கிரீன். இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச். அண்ட் இந்த மாதிரி மேட்ச் பார்க்கறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. Yeah, as you gave the intro, anything might happen. It's going very interesting. Yes, it is going very interesting. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி டூ திங்ஸ் தான் இந்த மேட்ச் டிட்டர்மைன் பண்ணிச்சு ப்ராப்பர்லி. ஃபர்ஸ்ட் திங் வாஸ் கேகேஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி நோயிங்லி ஜிடியோட ஸ்ட்ரென்த் போலிங்னு தெரிஞ்சு ஒரு பிளாட் விக்கெட்டை கொடுத்து இப்ப போனடா போலிங்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த விக்கெட்ல என்ன பண்ணியும் ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் போலர்ஸ் அடிச்சுட்டு தட் வாஸ் ஃபர்ஸ்ட் திங். பட் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஜிடி போலர்ஸ், ரொம்ப சான்சஸ் கொடுத்தாங்க. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் தட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் இஸ் எவ்வளவு டிராப் கேச்சஸ். 5 கேட்சை டிராப் பண்ணாங்க. ஃபின் ஆலன் ஐ திங்க் 20 years சம்திங் இருந்தா அந்த பவர் பிளே முடிகிற டைம். பவர் பிளே ஐ திங்க் சம்வேர் இந்த மிடில் ஆஃப் த பவர் பிளே அங்க விட்டது. அதுக்கப்புறம் அவன் நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரபாடாக்கெல்லாம் எழுதி எக்ஸ் அடிச்சான். ஸோ ஐ திங்க் 5 catches எல்லாம் டிராப் பண்ணா தே டிசர்வ் டு லூஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் கேகேஆர் யூட்டிலைஸ்ட் ரியலி வெல்னு நான் சொல்லுவேன். ரேதர் தென் ஜிடி அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அந்த பிச்ல.
எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்கடா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இன்னொரு சைடு கேட்ச், ஒரு ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் கேட்ச். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கைஸ். ஃபின் ஆலன், எஸ், கிறிஸ் ரகுவன்ஷி, அவங்களுக்கு தவிர வாட் வென்ட் ராங் ஃபார் ஜிடின்னு தோணுது இன் bowling. லைக் பவுலிங்க பத்தி ஆமா, லைக் ஜிடியோட பவுலிங்னா வந்து ஆக்சுவலி இருக்கிறதே. ஸோ அவங்க பேட்டிங்ல கூட டாப் ஆர்டர் போனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஜேசன் ஹோல்டர் வந்ததுல இருந்து அவங்க டீமோட பவுலிங் லைனப்பா இருந்தட்டும் சரி, அவங்க பண்ணிட்டு இருந்த அதில் அப்படி ஜெயிச்ச எல்லா மேட்ச்லயும் ஒரு ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங்கும் எல்லாம் ஸ்கோர் கம்மியா பிடிச்சி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இவன் அவங்களுக்கு லைக் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல, எல்லாருக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க. டர்ம்ஸ் ஆஃப் அண்ட் பவுல் பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பெருசா எதுவும் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் எதுவும் பெருசா இல்லை. ஸோ இட் இஸ் லைக் பேட்டர்ஸ் டேன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தேர் இஸ் நத்திங் மச் டு டாக் அபவுட் பவுலிங்னு சொல்லுவேன் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். Madhu, your opinion on first innings? The first thing, let's talk about batting KKR because Prajal the prediction அப்புறமா opening batsman ஆகட்டும், அப்புறமா இந்த middle order, KKR is nothing new to talk about KKR batting. They have already proved that they do good in terms of batting because Rahane senior player, அவங்க மிஸ் ஆனா கூட வேற அவங்க வந்து அடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ரகுவன்ஷி ஆகட்டும், பவல் ஆகட்டும், அந்த அந்த பேட்டிங் ஃபிக்ஸ் ப்ரோ. அந்த டக் அவுட் பார்த்தாலே புரிஞ்சிடுது, இட் இஸ் கிளியர் மாஸ்டர் கைண்ட் ஆஃப் பேட்டிங் லைன் அப். பட் bowling லைனப்ல அதர் தேன் சுனில் நாராயண் தெர் இஸ் நோ பிக் நேம் இன் கேகேஆர். ஐ திங்க் கேகேஆர் இந்த சீசன்ல இஃப் தே ஹேட் சம் டூ பிக் நேம்ஸ் லைக் சென்னையில் அப்படி ரெண்டு பெரிய பிளேயர், ஆர்சிபி அந்த மாதிரி ரெண்டு bowlers இருந்தா ஐ எம் டேம் ஷூர் கேகேஆர் வுட் ஹவ் பீன் இன் டாப் 4 திஸ் சீசன். ஸோ யார் சிவம் துபே, தியாகி, அரோரா, கேமரான், ஐ மீன் இந்த பேருங்கெல்லாம் நம்ம எப்பவுமே கேட்கவே இல்லை இந்த சீசன், போன சீசன்ல இன்னைக்கு தான் கேட்குறோம். ஸோ தட் இஸ் த மைனஸ் ஃபார் கேகேஆர். ஸோ ஓவரால் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஐ மீன் ஜிடி இதெல்லாம் போன நேற்று ரிவ்யூல சொன்னேன். அவங்களுக்கு வீக்னஸ் மிடில் ஆர்டர் இல்லைன்னா கிடைக்கலன்னா போலிங்ல அடி வாங்குறாங்க. ஸோ ஐ திங்க் நீங்க கூட நேற்று ரிவ்யூல சொன்னீங்க, ஐ திங்க் இட் வில் பி ஈஸியா ஸ்விங்காவோ ஈஸியா டெஸ்ட் பண்ணா போவான்ட்டு. ஸோ இட் ஹேப்பன் த சேம். I think drop catches make team to lose and opposite team to win. So அதே மாதிரி தான் ஆச்சு இன்னைக்கு. So it was talking about GT's bowling, though Prajal mentioned like Jason Holder இருக்கா அந்த மாதிரி பிக் நேம், அதே முகமது சிராஜ் அஃபிஷியல் ஐடி, நம்ம டிஎஸ்பி சாரும் இருந்தாரு. Still they could not do anything. KKR batted very well. அந்த டிராப் கேட்ச் தான் அவங்களுக்கு தான் கேம் தான் தோணுச்சு. ஐ திங்க் இஃப் தே ஹேட் காட் ஒரு 20-30 ரன்ஸ் கம்மியா அடிச்சிருப்பாங்க, மேபி தட் குட் ஹவ் மேட் தி டிஃபரன்ஸ் இன் மேட்ச்னு தோணுச்சு அட் சம் பாயிண்ட். மூவிங் ஆன் டு செகண்ட் இன்னிங்ஸ், அவங்க டாப் த்ரீ சொல்றோம். டாப் த்ரீ எல்லாருமே 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி தே குட் நாட் ரீச் 220. இந்த மாதிரி சேஸ் நாளைக்கு பிளே ஆஃப்ஸ் எல்லாம் வந்தா இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லா ஆடியுமே அவங்களால அந்த டார்கெட் கிட்ட வர முடியல போது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ட் என்டையர் மேட்ச்ல அவங்களுக்கு ஒரு 3 விக்கெட், இவங்களுக்கு ஒரு 4 விக்கெட், ஐ திங்க் 2 விக்கெட்டா தான் போச்சு நினைக்கிறேன் கேகேஆருக்கு. இவங்களுக்கு ஒரு 3 விக்கெட், லாஸ்ட் பால்ல ஒரு விக்கெட். ஸோ 6 விக்கெட்ஸ் தான் டோட்டல் மேட்ச்லயே போச்சு. ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் நம்ம எல்லாம் பார்க்கும் போது 14th over 15th over ஒரே விக்கெட் தான். ஆனா அந்த ஸ்கோர் பார்த்தா இட் வாஸ் மோர் தென் 80 runs. 30 even I didn't understand அந்த இன்டென்ட்டே இருக்குல்ல, நம்ம அடிச்சா ஆடணும் விக்கெட்ஸ். அவங்க பேட்டிங் லைனப் மேல அவங்களே கான்ஃபிடன்ஸ் இல்ல மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க அட் an extent அப்படின்னு தான் தோணுச்சு. கரெக்ட். அண்ட் சுபம் கில் வந்து ஐ திங்க் அவர் செஞ்சுரி அந்த இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா கில் பார்த்து ஆர்டர் பார்த்தா அவர் செஞ்சுரிக்காக ஆர்டர் தான் பார்த்தேன். அது தவிர அப்புறம் நடுவுல இன்னொருத்த பேட்ஸ்மேன் வந்தா, அவன் பேர் ஏதோ சிந்து. அவ எதுக்கு வந்தா தெரியல. தோ ஹீஸ் ஐ மீன் ஐ saw his stats in the Ranji Trophy and the domestic cricket, he's doing good, but இங்க அப்படி இல்லப்பா. அது ஆக்சுவலி என்ன பண்ணாங்கன்னா, சாய் சுதர்ஷன் வந்து இருந்தா லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரை நடுவுல விட்டுட்டு ஒரு அட்டாக்கிங் கேம் ஆடட்டும் அவன், ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் ரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணலாம்னு ஆடினாங்க அவங்க. அவ்வளவுதான்.
நத்திங் எல்ஸ். ஏன்னா சுனில் நாராயண் இருந்தாங்க, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் ட்ரை பண்ணாங்க, பட் ஃபிளாப் ஆயிடுச்சு அது. பட் தட்ஸ் வாட் பிரித்தியோட வாட் யூ ரோல். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடுற மாதிரி. ரொம்ப ஸ்லோ. ஐ திங்க் நம்ம பார்த்த மாதிரி 30 வால்ஸ் இட் வாஸ் க்ளோஸ் டு 100, லைக் 85 83. நான் பார்த்த மாதிரி 83 ஏதோ இருந்துச்சு. டேய் என்னடா பண்ணுறீங்க 30 ஓவர் ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் எல்லாம் வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணி அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் நரேனுக்கு அப்புறமா தியாகிக்கு அப்புறமா தூபே, தென் கேமரான் கிரீன். ஒருத்தனும் அடிக்க ட்ரை பண்ணல. தூபே எல்லா பால் 3 டிஃபரெண்ட் பால் போட்டா 3 டிஃபரெண்ட் வேரியேஷன். அங்கே சுதர்ஷன் சொல்லிட்டான் இல்ல ஆவறது இல்ல விட்டான். ஆமா இவன் வந்த ஸ்ட்ரைக்கு போனா பட்லர் கேட்ச் விட்டு சைலண்டா போனான். டாக் இல்ல அபவுட் எனக்கு ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, மேபி தே நியூ தட் அவங்க தோக்க போறாங்க, பட் தே ஜஸ்ட் வாண்டட் டு ரெடியூஸ் தட் மார்ஜின் தான் தோணுச்சு. அரௌண்ட் ஒரு 10-15 ரன்ஸ் 20 ரன்ஸ்ல தோத்தா போதும், நம்ம ரன் ரேட் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தோத்துக்கலாம், பட் வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் பை 50 ரன்ஸ். அந்த மாதிரி தான் அவங்க இன்டென்ட்டே இருந்துச்சு. கேம் ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட்ல ஆடின மாதிரி தெரியல அப்படின்னு ஐ ஃபெல்ட். ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் ஐ திங்க் தேவர் சம்மர் அரௌண்ட் 100 கூட ஆகல, 90 சம்திங் தான் இருந்தாங்க. 15 ஓவர்ஸ்க்குமே 150 சம்திங் தான் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் தே நீடட் லைக் 5 ஓவர்ஸ்க்கு 80 90 என்னவோ வேணுமா இருந்துச்சு, வித் 2 hours ஆஃப் சுனில் நாராயண் தேர். பட் இந்த மேட்ச்ல டிஃபரன்ஸ் என்ன கேட்டா சுனில் நாராயண் தான். அந்த சைடு ஜிடில இந்த மாதிரி யாரும் ஸ்பெல் போடல. சுனில் நாராயண் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த போத் த டீம்ஸ் தான் தோணுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling. வாட் யூ கைஸ் ஹேவ் டு சே அபௌட் கேகேஆர் bowling? ஆமா எக்ஸாக்ட்லி அதுதான் சொன்னேன். லைக் எப்பயே சொன்னேன், லைக் இந்த இன்னிங்ஸ்ல இருக்கட்டும் அந்த இன்னிங்ஸ்லயா இருக்கட்டும், லைக் bowling பத்தி நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ கேகேஆர்ல பார்த்தா கொஞ்சம் எக்கனாமிக்கலா அந்த மேட்சை கொஞ்சம் பிடிச்சது வந்து நம்ம சுனில் நாராயணன் சொல்லலாம். அண்ட் அகெயின் இன்னொரு சைடு அவங்களோட கேட்ச் ட்ராப்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து மேட்ச் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எப்பவுமே ஜிடியோட டாப் ஆர்டரை பத்தி பேசிட்டு இருப்போம். நான் ஜிடியோட டாப் ஆர்டர்ல இன்கேஸ் தியாகி ஓவர்ல சுதர்ஷனுக்கு கையில இன்கேஸ் அடிப்படாம இருந்திருந்தா, இஃப் யூ வுட் ஹவ் பீன் தேர் ஃப்ரம் த பிகினிங், ஐ திங்க் தே வுட் ஹவ் ஈஸிலி சேஸ் திஸ் தான் எனக்கு பர்சனலி தோணுது. ஏன்னா அவன் லாஸ்ட்டுக்கு தான் வந்தான். பட் ஸ்டில் அதுக்கப்புறமா கேப் விட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட ஹி பிளேட் ஃபியூ ஷாட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு என்னவோ அது அங்கேயும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க ஆல்ரெடி ஒரு சைடு கில்லு ஸ்லோவா ஆடிட்டு இருந்தான். பவர் பிளேல கூட சுதர்ஷன் தான் அட்டாக் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே ஆடிட்டே வந்திருந்தா கூட ஐ திங்க் தே வுட் ஹவ் சேஸ் தட் நம்பர் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். லைக் அந்த லைக் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு சைடு இன்ஜுரி, அடிபட்டு வெளியே போனது, அப்புறமா சிந்துன்ற பிளேயர் வந்து அட்டாக் பண்ணி ஆடணுன்ற ஸ்ட்ராட்டஜியில் அமைச்சாங்க. ஆனால் அவனுக்கு லைக் ரொம்ப நேரம் ஆட முடியல, விக்கெட் போயிடுச்சு. தென் பட்லர் கேமன். ஸோ பட்லர் கூட லைக் கில்லோட போகிற பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கில்லு கூட பாவம் போக அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, அவன் அட்டாக் பண்ண போகும்போது விக்கெட் போச்சு. ஒருவேளை இதனால கூட இருக்கலாம், ஒருவேளை சுதர்ஷன் ரிட்டர்ன் வராம இருந்தா எங்க ஸ்கோர் வராதோன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கூட அவனுக்கு வந்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இன்னொரு சைடு பட்லர் அட்டாக் பண்ணி ஆடி இருந்தா he would have கான்ஃபிடென்ட்லி கான் ஃபார் அ பிக் ஷாட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா வர்ற பேட்டர்ஸ் எல்லாமே, ஆமா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஆடுவான் இல்லைன்னு சொல்ல, ஹோல்டர் இருக்கான். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க வந்து எப்படி ஆடுவாங்கன்றது ஒரு கொஸ்டினா தான் இருந்திருக்கு எப்பவுமே. அண்ட் இட் வாஸ் அ பிக் நம்பர் சேசன் ப்ரோ. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஜிடி வந்து லைக் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயோ முடிய வேண்டிய மேட்சை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் பேட்டிங் ஆல்சோ தே டிட் இட் வெல்னு தான் நான் சொல்லுவேன். Yeah, one more important thing I wanted to tell was KKR or hospital word ஆயிருக்கு all of a sudden. மத்தீஷா பத்திரானா இன்னி வரைக்கும் ஆடல, ஆல் ஆஃப் சடன் இன்னைக்கு ஆடுறோம். 9 balls போட்ட உடனே காலை பிடிச்சிட்டு ஏதோ வெடிச்சிருச்சு, உள்ள பாம்பு ஏதோ வெடிச்சிருச்சுன்னு காட்டிட்டு போறான் வெளியே. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச்ல இருந்து நொண்டிட்டு இருக்கான், இந்த மேட்ச்லயும் நொண்டிட்டு தான் இருக்கான். அவனை ஏன் ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. வேற பவுலர் இல்ல, அவன் ஆடியும் 4 over 50. இதுக்கு எதுக்கு ஆடணும் அவன்? ஆமா கரெக்ட். ஐ மீன் அதான் சொன்னேன், கேகேஆருக்கு அது ஹாஸ்பிட்டல் ஓடுத்தா. ஆனாலுமே யூ ஹேவ் டு டேக் அபவ் 1% ரஹானே. எனக்கு இந்த ஸ்குவாடு பார்த்தா பேட்டிங் என்ன பண்ணதான் இருந்துச்சு, பவுலிங் இந்த ஸ்குவாடு பார்த்தா எனக்கு 2019-18 ஆர்சிபி ஞாபகம் வருது.
சிராஜ், நவதீப் ஷைனி, இந்த மாதிரி போலர்ஸ் ஆர்சிபி கிட்ட இருந்து அந்த மாதிரி போலர்ஸை வச்சுட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சாங்க அஜிங்கிய. தோ இந்த ஜிடில எல்லா பவர் ஹிட்டர்ஸ், கில்லு, சுதர்ஷன், பட்லர், ஹோல்டர், டிவாட்டியா, எல்லாம் பிக் ஹிட்டர்ஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் பவுன்சர் போட்டு ஐ திங்க் ரஹானே டிடன்ட் ஹேவ் ஆப்ஷன். ஹி சோஸ் எவ்ரிபடி, எல்லாருக்கும் போலிங் கொடுத்தான். அவர் தவிர, கீப்பர் தவிர வேற எல்லாரும் போலிங் போடுற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. ஐ மீன் தட்ஸ் வாட் லைக் ஐ மீன் ஓவரால் டாக்கிங் நிறைய அந்த டெப்த் ஓவர்ஸ் லாஸ்ட் 3-4 hours ஐ திங்க் even though someone would have been captain கூட நம்ம நிறைய யோசிச்சிருந்தோம். வயசு ஆயிடுக்குது, இவ போடுவான்னா இல்லையான்ட்டு தெரிலன்ட்டு தான் அவன் நினைச்சுப்பான். ஆனா ரஹானே அந்த ஓவர் கொடுத்துட்டு ஐ திங்க் ஹி கேம் ஒன்லி 4 or 5 runs தான் கொடுத்தான். அண்ட் ஹி பிக் ஒன் க்ரூஷியல் விக்கெட். அதுக்கப்புறமா தியாகி வந்தான், ரொம்ப ரன் தியாகம் பண்ணான் அவன். தென் துபே, டென்னிஸ் பால் பிளேயர், அவர் எல்லா 6 balls 6 வேரியேஷன்ஸ். லாஸ்ட்ல கேமரான் வந்தான், தெரியும் என்ன 6 balls 40 runs இதாயிடுச்சு. அதை நான் வேண்டி பார்த்து ஒரு நோபால போடாம இருந்தா நல்லா இருக்கும்ட்டு நோபால் போடல. End of the day KKR won finally and they're back to 6th position. இல்லையா, ஆசைப்படலாம், இதுக்குன்ட்டு பேராசைப்படக்கூடாது. அங்க இருக்கிறதே 41. இதுல நீ ஒரு நோபால் ஓட்டு, இதுல நீ எனக்கு உன் கான்பிடன்ஸ் நான் அப்ரிஷியேட் பண்றேன். 6 பால் கேமரா எதிர்பார்க்க I wanted KKR only win. Yesterday prediction சொல்லாம நான் இதான் பார்த்தேன்னா எங்கேயே நோபால் போட்டுருவான் தான். ஏன்னா 19th ஓவர்லயா இல்ல 18th ஓவர்ல தியாகி ஒரு ஃபுல் டாஸ் போடுவான் என் சுதர்ஷனுக்கு. அம்பையர் இமீடியட் நோபால் குத்துருவான். நான் டே தியாக பொண்ணு போதடா, விக்கெட் ஏறா, நீ விக்கெட் கூட எடுக்கிறது வேணும், ரன்னு போடுறா போரு 1 run. அவன் அப்புறமா ரிவ்யூ வாங்கினாங்க, ஓகே. பட் ஏன்னா புவனேஸ்வர் மாதிரியோ இல்லைன்னா இந்த சைடு நைஸ் பிக் நேம் பிளேயர் அந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் நோபால் போட மாட்டாங்க. குரூஷியல் ஓவர் இருக்கு, ஏதோ ஓவர் இருக்கட்டும். ஆனா இந்த ரொமாரே ஷெப்பர்டு, பத்திரானா அண்ட் அது இந்த சைடு இன்னைக்கு இந்த மேட்ச்ல தியாகி, இவனா போட்டா கூட போட்டுருவாங்க. ஏன்னா எப்படியே நம்ம வீட்டுக்கு போறோமே, இன்னும் நேரத்தில் ரொம்ப பேசினா நெக்ஸ்ட் மேட்ச்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அந்த மாதிரி மெயின் செட்ல போட்டு. பட் அது ஆவாம இருக்கணும்ட்டு தான் நீ பார்த்தேன். பட் யா தேங்க் காட் ரஹானி எவ்ரி பால் போலர் சொல்லி நடே அப்படியே வீட்டுக்கு போறா, கொஞ்சம் மரியாதையா வீட்டுக்கு போலான்ட்டு டெப்த் ஓவர் டீசெண்டா சொல்லிட்டு மேட்ச் ஜெயிக்க வச்சான். வீட்டுக்கு போற நிலைமை எல்லாம் இன்னும் ஆகல. தேர் ஸ்டில் சம்வேர் ஹேங்கிங் ஆன் த்ரெட் இந்த டோர்னமெண்ட். அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா தே ஹேவ் தேர் நெக்ஸ்ட் 2 matches ஆல்சோ அட் ஹோம் ஒன்லி. ஸோ அதுதான் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஐ திங்க் தே கேன் ரீச் ஒன்லி டு மேக்ஸிமம் ஆஃப் 15. இப்போதைக்கு 11ல இருக்காங்க. இஃப் தே வின் நெக்ஸ்ட் 2 matches they'll reach 15. ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலாம் போக முடியாது. அவங்க 1 loss they will be knocked out. அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அவங்க. Next they will face Mumbai in Kolkata only. So that will be, I don't know, என்ன another high scoring match தான் நான் எதிர்பார்க்கிறேன். யார் ப்ரெஷரை தாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அந்த மேட்ச் தான் எனக்கு தோணுது. we'll discuss about it. இல்ல அது அப்போ ப்ரிவியூல பேசலாம். அதை நம்ம ப்ரிவியூல பேசலாம். எனக்கு நான் சொல்றது இல்ல பிரஜ்வல் சொல்றது எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு நீங்க சொல்றது தான் பிடிக்கும். நான் சொல்றேன் ப்ரிவியூல சொல்றதுதான் கரெக்ட். இப்போதைக்கு அவங்கள பத்தி பேசுறது வேணாம் நம்ம. வேற இவங்க ஜிடி வந்துட்டு will play CSK. So in case if CSK wins against Hyderabad, that will be around good knockout clash in சொல்லுவேன் GT versus CSK. That will be the GT's last match in playoffs. Sorry, in the league stage la. So that is after a week, or week time irukku, 1 week time irukku. So for that I think GT will take a proper break and come back. Again GT oda home la da aadranga, so it will be an advantage for them on the time la. So they will know all the calculations also on the time la enna pannanum 1 week aprom. So it will be interesting. We'll see what happens. We will do a quick preview on tomorrow. நாளைக்கு double header இருக்கு. So afternoon or big match, it's Punjab versus RCB at Dharmashala. So initial, what are your expectations guys from that match? So like அந்த மேட்ச் லைக்
ஒரு லைக் இப்போ ரெண்டு டீமுக்கும் அது ஒரு மாதிரி டஃப் மேட்ச்னு தான் சொல்லணும். ஏன்னா தே போத் நீட் அ ஒன் வின் டு கெட் இன்டு பிளே ஆஃப்ஸ். ஸோ இல்ல இல்ல, பஞ்சாப் கூட பஞ்சாப்க்கு ரெண்டுமே வேணும். லைக் அல்ல அந்த என்னது அந்த டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண போற டீம்ஸ் எல்லாமே வந்து, ஏன்னா இப்போ எந்த டீம் நம்ம வந்து இல்ல இவங்க மேல அடிக்க முடியாது அவங்க மேல அடிக்க முடியாது, அந்த டீம் தான் எல்லாரையும் புலக விட்டு டேபிள்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நாங்க அடிச்சுட்டு போறோன்ற மாதிரி பண்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ நான் லைக் ஐ திங்க் லைக் ஆர்சிபி மைட் வின் அண்ட் டுமாரோ. ஏன்னா ஐ வில் கோ வித் லைக் 60-40 சொல்லுவேன் அன்னைக்கு. Okay, Madhu, your expectations from the afternoon match? Yeah, first thing, it's in Dharmashala. Weather pure cold are on the cave, and whoever is batting first, it will be a very high chasing score. So again, I mean, of course, my prediction is always win or lose is always RCB side, but tomorrow's match will be decided for Chennai's playoff. Like in terms of RCB just now, I'll be very happy. Punjab Jaicha again, Chennai ki effect avo. So it's like I wish like again if RCB wins, definitely they'll be getting qualified tomorrow. But I feel though it is Dharmashala again, Prajal சொன்ன மாதிரி 60-40 கூட இருக்கலாம். லைக் இன்னைக்கு மேட்ச் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஹோம் கிரவுண்ட், நீங்க ஆல்ரெடி இந்த மேட்ச் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி இட் வில் பி அ வெரி ஸ்விங்கா இருக்கும். பட் அங்க அகைன் கமிங் பேக் டு பஞ்சாப் அண்ட் பெங்களூர், it is going to be a very batting friendly pitch and weather will purely support. So anything might happen, but Punjab wants to definitely win. But looking at RCB's form, குர்னால் பாண்டியா வந்து அடிக்க மாட்டான்னு நினைச்சா அவன் வந்து அடிக்கிறான். புவனேஸ்வர் குமார் வயசு ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவன் பார்த்தா 3 விக்கெட் அடிக்கிறான். தேவ்தத் படிக்கல் டயர்ட் ஆகிறான்னு பார்த்தா அவன் பார்த்தா எல்லா மேட்சும் ஃபினிஷ் பண்றான். அண்ட் அகெயின் டாக்கிங் அபவுட் பஞ்சாப் இஸ் நாட் லூசிங் இன் த கேம், தேர் லூசிங் இன் த bowling. Again same thing, பஞ்சாப் it is the same xerox of KKR. பேட்டிங் நல்லா தான் இருக்கு, bowling தான் இல்லை. If they focus on something, changes happening in bowling, tomorrow is Punjab's game. But still, I'll stick to RCB. Yeah, I am expecting again high scoring தான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் I'm expecting பஞ்சாப் நாளைக்கு KKR பண்ண மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக் தான் கொடுக்க போறாங்கன்னு தோணுது எனக்கு. பிகாஸ் அவங்களுக்கும் போலிங் பெருசா இல்லை அண்ட் RCB ஸ்ட்ரென்த் இஸ் போலிங். ஸோ அது அவங்க கவுண்டர் பண்ணிட்டா ஐ திங்க் தே கேன் பேட் வெல்னு ஆடுற மாதிரி ஐ திங்க் தே வில் கிவ் அ ஃபிளாட் விக்கெட்னு நாளைக்கு தோணுது. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் ஈவன் இஃப் வி see at 500 runs match tomorrow. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்டா இருக்குன்னு தோணுது. பட் இது வரைக்கும் ஒரு டீமும் குவாலிஃபை ஆகல. ஸோ லெட்ஸ் see if RCB can put a few tomorrow. I somehow feel இந்த மேட்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம யார் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அவங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் வித் பஞ்சாப். ஸோ ஆஃப்டர் 5 back-to-back losses நாளைக்கு மேட்ச் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு தான் ஐ ஃபீல் somehow, because after all these matches they'll at least come back tomorrow தோணுது. So that is my expectation. Who are your impactful players for tomorrow's afternoon game? One from each team. So from RCB வந்து I'll stick with Bhuvi, bowlingல போறேன் நான். அண்ட் ஃப்ரம் இவங்க டீம்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பிரியான்ஷாரியா ஓப்பனர், these two might go impactful ஆடுவாங்கன்னு தோணுது. Madhu, your picks? Yeah, பஞ்சாப்ல I'll stick to Brar. ஏன்னா whenever RCB plays அவனை கொண்டு வராங்க. So if Brar is coming tomorrow, I think there are chances that he might take Punjab to a decent game. If he's not playing, I'll stick to Shreyas Iyer. And RCB பிரஜல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பண்ணுதானே பிரஜல், எனக்கு இவ பிடிக்கும் அவ பிடிக்கும், ஏய் பிரஜல் எல்லாம் இல்லடா ஒண்ணுதாடா அந்த மாதிரி எங்க எல்லாரும் பிடிக்கும் RCB-ல. பட் யா, I'll go with Kohli tomorrow. I think there is another half century or century loading for King. Okay, so I will pick someone like Cooper Conley tomorrow from Punjab. நான் எப்பெல்லாம் பிக் பண்றேனோ அப்பெல்லாம் அடிக்கிறான் அவன். So யாரா தெரியுமா? கூப்பர் கான்லி, அப்புறமா இன்னொரு யாரு ப்ரோ, இன்னும் சென்னையில யாரோ, சென்னையும் பஞ்சாப், சென்னையில டெல்லி மிடில் ஸ்டார்க்கு
டெல்லி மிச்சல் ஸ்டார்க். நீங்க ஒரு பிளேயிங் லெவல் பண்ணிடலாமே. பாக்கலாம். மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிட்டு எப்பெல்லாம் playing கூப்பர் கான்லின்னு சொல்றேனோ அப்பெல்லாம் அடிக்கிறான் அவன். ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு அடிக்கிறானா அந்த மாதிரி சொல்லிட்டு. டேலண்டட் பிளேயரு. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஃப்ரம் ஆர்சிபி அகெயின் ஐம் கோயிங் வித் தேவ்தத் படிக்கல். ஏன்னா அவனுக்கு அந்த கிரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி அந்த தர்மசாலால தான் வந்துச்சு. ஸோ ஹி லவ்ஸ் பேட்டிங் தர்மசாலா. சின்ன கிரவுண்ட் வேற. ஸோ ஐ திங்க் ஹில் பேட் வெல் தேர்னு தோணுது. ஸோ ஐல் பிக் தேவ்தத் படிக்கல் தேர். So that is the expectation from that. I mean, that is my impact players. So Priju and Madhu are going with RCB. I will go stick with Punjab, and I am not expecting even one team to qualify in the weekend. So let's see how it goes. Let the competition become more tight. Let everyone come in. Let everyone come in for the fight in the last week, and I expect Pandra. Let's do a quick preview on evening's match. That is Delhi versus RR. ஸோ டெல்லியில ஆட போறாங்க. ஆர்ஆர் இஸ் ஃபைனலி பேக் ஆஃப்டர் ஐ டோன்ட் நோ ஏதோ 1947 ஆடி மறுபடியும் ரிட்டர்ன் வர்ற மாதிரி வராங்க. ஐ டோன்ட் நோ அவங்க கடைசியா எப்ப ஆடினாங்கன்னே தெரியல. ஸோ தே ஹேவ் நெக்ஸ்ட் த்ரீ மேட்சஸ் இன்னும் இருக்கு. அவங்க அதான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ தே ஆர் த டீம் டு பீட்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாட்டம் 3 டீம்ஸ் மேல ஆட போறாங்க நெக்ஸ்ட் 3 மேட்சஸ். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் டுமாரோ டெல்லியில. வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் மேட்ச் கைஸ்? Like in the time I would go with like 60-40. So 60 is for Delhi. ஏன்னா லைக் அகெயின் நான் சொல்றேன், ராஜஸ்தான்ல அவங்க ஓபனர்ஸ் நீங்க எப்படி பிக் பண்றீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்ஆர்டி தோக்கடிக்கிற, அவன் ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும் ஜிடிஏ தோக்கடிக்கிறான். மேட்ச் ப்ரிவியூ பண்ணுங்கடா. ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல உங்க டீம் குவாலிஃபை பண்றதுக்கு என்னெல்லாம் கால்குலேஷன் போடணுமோ அதை போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல லைக் நான் ப்ரீவியஸ் மேட்ச்ல கூட என்ன சொன்னேன், லைக் ஆர்சிபிக்கு நான் ப்ராபபிலிட்டி கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் bowlingலயும் இருக்கு, பேட்டிங்லயும் இருக்கு. அதே நீங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சா சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியும். அதுதானே ஸ்ட்ராட்டஜி. இல்ல கிரேட் வே. இல்ல நான் சொல்லிட்டேன். இல்ல ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட் நான் ஒன்னு அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஜெயிச்சாலும் என்னது சிஎஸ்கேவுக்கு குவாலிஃபயர்ல ஸ்டில் அவங்க என்ன சொல்றது, லைக் சான்சஸ் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வேற ஜிடி குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க. இதுல என்ன பெருசா சொல்றது இல்ல. ஐ திங்க் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷம், ஆரம்பத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டீம் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த டீம் டப்மி பவாப்பா, இன்னொரு சைடு எப்பா இந்த டீம் கடப்பாறை டீமுப்பா அப்படின்னு சொன்ன கடப்பாறை டீம் எல்லாம் இப்ப வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்பவும் அதுதான் சொல்றேன், சொன்னாங்க. இன்னும் நான் என்ன சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க இட்ஸ் ரொம்ப early-ஆ நீங்க டிசைட் பண்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், CSK will not qualify from this stage because அவங்க ரன் ரேட் ரொம்ப புவரா இருக்கு. We'll talk on Monday about Darling Night, டிஸ்கஸ் பண்ணலாம் அத பத்தி. பேசலாம். Let's talk about Delhi. அத பத்தி பேசலாம். இல்ல நான் ஆக்சுவலி நீங்க யோசிச்ச அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல, நான் ஸ்குவாட் வைஸ் தான் சொன்னேன். ஸோ ஆர்சிபி இப்போ பஞ்சாப்ன்ற ஸ்குவாட் வைஸை பார்த்தோன்னா ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க பஞ்சாப் பேட்டிங்ல கிளிக் ஆகி ஸ்கோர் பெருசா போனா மட்டும்தான். அண்ட் அதுவும் அவங்களுக்கு 230 240 ரன்ஸ் அந்த மாதிரி 220 ரன்ஸ் வந்தாதான் அவங்களுக்கு இருக்கிற பவுலிங் லைனப்பை வச்சு தே ஆர் ஏபிள் டு டிஃபெண்ட். ஸோ இது வரைக்கும் அவங்க டீம்ல யாருமே இவ்வளவு நல்லா போட்டா இவ்வளவு விக்கெட் எடுக்கிறானுங்க இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கே தகுந்த மாதிரி 50 ரன்ஸ் 40 ரன்ஸ்ன்ற எல்லா பவுலர்ஸும் அவங்க கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டே வராங்க. ஸோ எந்தெந்த மேட்ச்ல அவங்க ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அந்த மேட்ச், இந்த ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் கன்சிஸ்டண்டா பேட்டிங் இருந்துச்சு, ஸ்கோர் இருந்துச்சு. பட் when it comes to ஆர்சிபி அது அப்படி இல்லை. ஆர்சிபி பேட்டிங்கும் இருக்கு, இன் டர்ம் பவுலிங்கும் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், இப்போ டஃபியா ஆட வச்சாங்கன்னா டஃபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த். அந்த பேசிஸ்ல தான் நான் இட்ஸ் லைக் 60-40 சொன்னேன். இந்த குவாலிஃபயர் பிளே ஆஃப் மைண்ட் செட்ல சொல்லல. அண்ட் அகெயின் இந்த செகண்ட் மத்தியான மேட்ச்ல கூட ராஜஸ்தான் டீமா இருந்தாலும் சரி, அவங்க ஓப்பனர்ஸ் தோக்குனா வேற யார் அங்க ஆடுறவங்க பேட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வேளை அவங்க ஸ்கோர் ஒரு 180 170 வச்சாங்கன்னா அது டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டிருக்கேன், சந்தீப் சர்மாவை ஏன் உட்கார வச்சிருக்கீங்கன்ட்டு. அவர் லைக் ரொம்ப மேட்சா உட்கார வச்சுட்டே இருக்கீங்க.
அட்லீஸ்ட் அவர் இருந்தா லைக் ஒரு ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண லைக் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க லைக் bowling வந்து லைக் டோட்டலா ஒரு மாதிரி வீக்கா தெரியுது. இப்போ அவங்க லைக் யாரான ஒருத்தர் இப்போ ஓகே இவங்க இருக்காங்கப்பா அவங்க ஜிடில பாத்துக்கலாம், சரி ஆர்ஆர்ல பாத்துக்கலான்றது யாருமே இல்லை. ஸோ அவங்க ஓப்பனர்ஸ் அடிச்சாதான் அவங்களுக்கு போனியன்ற மாதிரி தான் அந்த டீமே இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்றேன் இட் இஸ் லைக் டெல்லின்னு. ஏன்னா டெல்லி வந்து ஃபார்ம்ல இல்ல, அப்படி இல்லாத ஃபார்ம்ல பிளேயர்ஸ் எல்லாம் லாஸ்ட் மேட்ச்ல ஃபார்ம்ல வர வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேப் இருந்தாலும் ஐ திங்க் தேர் கோன் என்னது ஸ்பைக் அப் டுமாரோன்னு தான் தோணுது. அதனால தான் நான் டெல்லின்னு சொல்றேன். நான் ஓகே, அவ்வளவுதான். அப்படியே உன்னோட மற்றபடி ஓகே இரு நாட் இன் எனி அப்படியே அதர். அப்படியே அப்படியே உன்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ்னு சொல்லிடு ஒரு ஐடியா அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, ஸோ எனக்கு வந்து டெல்லியில வந்து இம்பாக்ட்ஃபுல்லா நான் வந்து நம்ம டேவிட் மில்லரை தான் சொல்றேன். ஐ வுட் கோ வித் டேவிட் மில்லர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். அவனை இந்த டீம்லயே சைடு ஆட வைக்கிறது இல்ல, அவனை டீம்லயே ஆட இல்ல வைப்பாங்க. பாதி மேட்ச்ல. லாஸ்ட் நாளைக்கு மேட்ச்ல ஆட வைப்பாங்க, ஆட வச்சுதான் ஆகணும். ஏன்னா போன மேட்ச் சம்பவம் இல்ல பண்ணியிருக்கான். ஸோ இந்த நாளைக்கு மேட்ச் இருக்கும். யார் விளையாடுறாங்க இல்ல தெரியலப்பா. இந்த சைடு கூப்பர் காண்டி விளையாடுவான், தெரியல ஸ்டார்க் விளையாடுவான். இதுதான் நல்லது. சரிப்பா கூப்பர் சரி நாளைக்கு மேட்ச் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். கூப்பர் கான்லி அடிக்கிறானா இல்ல யார் அடிக்கிறான்ட்டு பேசுவோம், அது சரி, பிரச்சனை இல்ல. யார சொன்ன இதுல டெல்லியில டேவிட் மில்லர், ஓகே. ஆர்ஆர் ஆர்ஆர்ல அகைன் நம்ம ஓபனர்ஸ். ஓகே. இவங்க மது, ரெண்டு பேர் உன்னோட குயிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ். ஐ வில் ஸ்டிக் டு நம்ம பெங்களூரு தான், கேஎல் ராகுல். டெல்லியில ராஜஸ்தான்ல நாளைக்கு எனக்கு பேட்டிங் லைனப் கொலாப்ஸ் ஆகும் தான் தோணுது. ஸோ ஐ ஸ்டிக் டு மிடில் ஆர்டர் ரவீந்திர ஜடேஜா. ஓகே, ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லோ ஸ்கோரிங்கா ஹை ஸ்கோரிங்கா எப்படி? இட் வில் பி a decent நியூட்ரல் மேட்ச் தான், 160 180. ஓகே, ஸோ நானுமே ஒரு நியூட்ரல் கைண்ட் ஆஃப் மேட்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சின்ஸ் இட்ஸ் டெல்லி அரௌண்ட் ஒரு 190 எக்ஸ்பெக்ட் பண்றேன். இட் நாட் பி 250 கைண்ட் ஆஃப் விக்கெட், பட் ஒரு 180 200 அந்த மார்ஜின்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆர்ஆர் டு வின். ஐ திங்க் ஒரு பிரேக்கு அப்புறம் வராங்க. வைபவ் சூரியவன்ஷி வர இந்தியா ஏ ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்கான். ஸோ அந்த ஃபார்மை காட்டுறதுக்குன்னே நாளைக்கு வருவான். ஸோ ஐ ஃபீல் நாளைக்கு அந்த ஓப்பனிங் பேர் ஜெய்ஸ்வால் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஐம் பிக்கிங் வைபவ் சூரியவன்ஷி ஃபார் டுமாரோ ஃப்ரம் ஆர்ஆர். ஃப்ரம் டெல்லி அகைன் நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு தான் என்னோட பிக்கு. ஏதாவது பண்ணுவான் நாளைக்குன்னு தோணுது. ஸோ திஸ் இஸ் மை பிக்ஸ் ஃபார் டுமாரோ. ஸோ லெட்ஸ் see how it goes. Anything else to add on, guys? நாளைக்கு ஒரு கியூ பாப்போமா பார்க்க மாட்டோமா? பாக்குறோம். நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்குது, சென்னை இன்னும் பிளே ஆஃப்ல என்டர் ஆகுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு எப்படியோ அது சென்னை இல்ல திரும்பவும் சொல்றேன், ஆர்சிபி ஜெயிச்சாலும் பஞ்சாப் ஜெயிச்சாலும் சென்னைக்கு ஒரு யூஸுமே இல்ல. அங்க அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாதான் அங்க போனீங்க. நானே சென்னைய பேக் பண்ணி வந்துங்கிற அவரு. நாளைக்கு நைட் அந்த மேட்சை பத்தி பேசுவோம். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிரும் நம்மளுக்கு. நாளைக்கு நைட் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ we will come back after RCB's match. நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வாட் டு டாக் ஆன் மண்டே, சாரி சண்டே நாளைக்கு நைட்டுக்கு அபவுட் மண்டேஸ் மேட்ச். ஸோ மண்டே தானே சிஎஸ்கே ஆடுறாங்க. ஸோ தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா நாளைக்கு. ஸோ லெட்ஸ் see how it goes. We will come back and do the post match review of tomorrow's both games. Until then, see you guys. Bye bye. Thank you. Bye. Thank you. Bye.